இந்த 4 பேரும் அதிமுக ஆட்சி அமைக்கும்னா 3 பேர் அதிமுக ஆட்சி அமைக்கும் இருக்காங்க. இங்க இன்னும் 2 பேர் குழப்புறாங்க. திமுக 92லிருந்து 110 என்றும் தாவேகா 98லிருந்து 120 117 தாண்டினா தான் தனி ஆட்சி அமைக்கும். தாவேகாவிற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீட்டுகள் வர முடியும். அப்ப இங்க 30 வந்தா எங்க இருந்து அவர் எடுப்பார்? இங்க வேலை பண்ணிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ எனவே இவர்கள் அனுபவம் உள்ளவர்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த மாதிரி ஒன்றை கொடுத்தாங்க? இன்னைக்குமே 6 சீட்லாம் ஜெயிச்சதில்லை. ஸோ இதுவே குழப்புது. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நான்காம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கு. அது ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அதற்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் தான் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து என்னென்ன மாதிரியான தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு அப்படின்றத விரிவா பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார். இப்ப தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அதுல முதலாவதா பார்த்தோம்னா NDTV வந்து விட்டுருக்காங்க. இதுல DMK அலைன்ஸ், ADMK, TVK அதர்ஸ் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம இது ஓகேவா? இல்ல 1 2 3 4 5 6 7 8 9 வந்திருக்கு. இதுல வந்து சாணக்கியாங்கிறது நம்ம தமிழ் சாணக்கியா இல்ல, டெல்லியை சேர்ந்த ஒரு நிறுவனம். இதுல பாத்தீங்கன்னா NDTV, ரிபப்ளிக் டிவி 2 பேர் வச்சிருக்காங்க. PMarkனு ஒரு நிறுவனத்தையும் மேட்ரிக்ஸ்னு வச்சிருக்காங்க. இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட திமுக தனியாக, சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த 4 பேரும் திமுக தனியாகவே மெஜாரிட்டி எடுத்து ஆட்சி அமைக்கும், அதாவது கூட்டணியாக. டைம்ஸ் நவ் வந்து JVC ஸ்ரீராம்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர், அவர் எடுத்தது அதிமுக தனியா மெஜாரிட்டி எடுக்கும் இருக்காங்க. அதே போல சென்னையை சேர்ந்த ஸ்பிக் மீடியாவும் சொல்றாங்க. CNBC நியூஸ் 18 TV 18 அவங்க கிட்டத்தட்ட அதிமுக மெஜாரிட்டியை நோக்கி செல்கிறது அப்படின்னு இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறோம்? 4 பேர் NDTV, ரிபப்ளிக் டிவி PMark, ரிபப்ளிக் டிவி மேட்ரிக்ஸ், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த 4 பேரும் அதிமுக ஆட்சி அமைக்கும்னா 3 பேர் அதிமுக ஆட்சி அமைக்கும் இருக்காங்க. இங்க இன்னும் 2 பேர் குழப்புறாங்க. அதுல இந்தியா டுடே சார்பாக ஆக்சஸ் மை இந்தியா என்ற நிறுவனம், இது வந்து மிகவும் மதிப்பிற்குரிய நிறுவனம். இந்தியாவில் பல்வேறு போல்களை சொல்லியிருக்காங்க. எல்லா போல் நிறுவனமும் சரியாக கணித்ததும் உண்டு, தவறுனதும் உண்டு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக 92லிருந்து 110 என்றும் தாவேகா 98லிருந்து 120 117 தாண்டினா தான் தனி ஆட்சி அமைக்கும். தாவேகாவிற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணியாக 26 கட்டணி சேர்ந்து அதிகபட்சம் 110, இவங்க தனியாகவே 120 வரைக்கும் போகலாங்கிறாங்க. ஸோ தாவேகாவிற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆக்சஸ் மை இந்தியா, இந்தியா டுடேல சொல்லியிருக்காங்க. இன்னொரு நிறுவனம் காமாக்கியங்கிற நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியே 3ஆ உடைஞ்சு போச்சுங்க. தேங்காயை போட்டு கீழே உடைச்சா 3ஆ உடைஞ்சிருக்கு. திமுக 78லிருந்து 95, அதிமுக 68லிருந்து 84, தாவேகா 67லிருந்து 81 அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க ஆக்சஸ் மை இந்தியா மட்டும்தான் தாவேகாக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி. இல்ல, இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா தாவேகா உள்ள போனீங்கன்னா 18லிருந்து 22 சீட்டு, திமுக வருதுன்னு சொன்னவங்க 18லிருந்து 22, 16லிருந்து 26, 10லிருந்து 12, 13லிருந்து 18ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்கம்மா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆள் 3ஆ பிரியிறப்ப ஜெயிக்கணும்னு சொன்னா 30% ஓட்டு வாங்கணும். இப்ப 30% ஓட்டு பிரிஞ்சா கிட்டத்தட்ட இந்த காமையா கொடுத்த மாதிரி தான் வர முடியும். இப்ப விஜயகாந்த் அவர்கள் 2006ல் தனியாக நின்ன பொழுது அவர் 8% ஓட்டு வாங்கி ஜெயிச்சது ஒரே ஒரு சீட்டு தான். இப்ப நம்ம சீமான் அவர்கள் எடுத்துக்கோங்க, 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடுறார், 6% ஓட்டு வாங்கியிருக்கார். கடந்த பாராளுமன்றத்தில் 8, ஆனா அவர் வாங்கினது முட்டை. ஸோ இப்ப தாவேகா 20-30% தாண்டினா தான் இந்த மாதிரி சீட்டுகள் வர முடியும். அப்ப இங்க 30 வந்தா எங்க இருந்து அவர் எடுப்பார்? திமுகலேருந்து எடுப்பாரா, அதிமுகலேருந்து எடுப்பாரா? இந்த குழப்பங்கள் கிட்டத்தட்ட காமாக்கியா பார்த்தா 2லிருந்து எடுக்கிறாருன்னு வருது. ஸோ அடுத்தது பார்த்தா இன்னும் சிலர் அதர்ஸ்ன்னு, தாவேகாவா மற்றவர்களோ 1லிருந்து 6, சைபர்லேருந்து 6, 5லிருந்து 8. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களில் சில சுயேட்சைகள், ஒரு பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்தவரோ இல்லை முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி அப்படி இருந்தால் ஜெயிக்கலாம். இல்லை ரேராக பிஜேபியோ இல்லை காங்கிரஸ்லையோ சீட்டு கிடைக்காம தனியாக நின்று சுயேட்சையா அப்படி ஜெயிக்கலாம்.
ஜெயிக்கலாம், பட் என்றைக்குமே 6 சீட்லாம் ஜெயிச்சதில்லை. ஸோ இதுவே குழப்புது. ஐ மீன் நீங்கள் ஆக்சிஸ் மை இந்தியாவை வச்சுட்டு பார்த்தாலே அதர்ஸுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போனதில்லை. இப்போது தாவேக்கா எவ்வளோ ஓட்டுவாங்க? இப்போ இந்த கேள்வி தான் நீங்கள் போய் சர்வே எடுத்தாலும் சரி, நீங்கள் போய் கேமரா நீட்டினாலும் பலர் விஜய் விஜய் விசில் விசில்னு சொன்னாங்க. ஆனால் இதை ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் 18, குறைஞ்சபட்சம் 4லேருந்து 6, அதிகபட்சம் 98லேருந்து 120ன்னு போயிருக்கு. ஸோ இந்த குழப்பம் நீடிக்கிறது. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா என்ற இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட சி ஓட்டர் மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா தான் இந்தியாவில் இதை பெரும் 20 ஆண்டுக்கும் மேலே பண்ணுறவங்க. இதில் இருக்கிற மற்றவர்கள் பலரும் இங்க வேலை பண்ணிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. சோ எனவே இவர்கள் அனுபவம் உள்ளவர்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த மாதிரி ஒன்றை கொடுத்தாங்க? அடுத்தது போன முறை தேர்தலே எடுத்துப்போம், 2021 தேர்தலே எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட கொங்கு பகுதியில் 57ல் 45 சீட்டுக்கு மேலே அதிமுக எடுத்தது. இப்போ 32ன்னா கொங்குலேயே அவங்க இழக்கிறாங்களா? சரியா? இப்போ சென்னையில் மட்டுமே, சென்னை மற்றும் வன்னியர்கள் இருக்கிற வட மாவட்டங்கள் இதுக்குள்ள மாத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 87 சீட் இருக்கு. இப்போ அதில் போன முறை 70 சீட் என்னமோ அதிமுக எடுத்துச்சு. இப்போ இவர் சென்னையில் தான் விஜய் அதிகமாக எடுக்கிறார், வன்னியர் பெல்ட்டையும் எடுக்கிறார்னா இங்கே குறையணும். எதுவுமே மேட்ச் ஆகலை. ஆனால் நமக்கு வருகிற குழப்பம் இந்த ஸ்பிக் மீடியான்னு இருக்காங்க பாருங்க. இவங்க 2021 தேர்தலில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, 2016லையும் சொன்னு இருக்காங்க. 16ல் அப்படி ஒன்று நிறுவனம் இருந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க வெப்சைட்டில் 21 போட்டது இது மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் 234 தொகுதிக்கும் போனோம் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கை கொடுக்குறாங்க. ஸோ திரு ஜேவிசி ஸ்ரீராம் மற்றும் இது ரெண்டுமே தனியாக மெஜாரிட்டி அதிமுக எடுக்குன்னு சொல்லுது. இது CNBC நியூஸ் 18 கிட்டத்தட்ட மெஜாரிட்டியை நோக்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம நேற்றைக்கு மத்தியானம் வரைக்கும் என்ன குழப்பத்தில் இருந்தோமோ இப்போ அதே குழப்பத்தில் இருக்கும். ஸோ நவம்பர் 4 அடுத்த மாதம் 4ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு எண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி 8லேருந்து 9 வரை தபால் ஓட்டுன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் போடுறது எண்ணுவாங்க. அதன் பிறகு தான் மிஷினை போட்டு எண்ணுறப்ப தான் ஒரு 9:30லேருந்து 10 மணிக்கு மேலே நமக்கு வரும். இன்னொன்று இதில் பார்த்தோம்னா இப்போ இதுல ஆக்சிஸ் மை இந்தியாலே வாக்கு பிரிக்கிறது பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து தாவேக்கா பிரிக்குது. அதுதான் இங்க காமாக்கியாலும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு. அப்ப தாவேக்கா காமாக்கியால 2 பேட்டியும் போகுது. இப்ப கூட்டணியாக அதிமுக கூட்டணி 160, இப்ப 159 வச்சிருக்காங்க. ஸோ 159 பாதியா குறையுதுன்னா ஓரளவு ஏற்கலாம். பட் இது வந்து இங்க மட்டுமே எடுக்கிறாருங்கிறத நம்ம ஏத்துக்க முடியல. இல்ல சார், தாவேக்கா வந்து அதிமுகவோட வாக்கை தான் பிரிக்கிறதா அப்படின்னு சொல்லி வந்து வருது. அங்கதான் சொல்றேன், போன முறை காமாக்கியால திமுக கூட்டணி 78லேருந்து 95 இருக்காங்க. போன முறை தனியாகவே திமுக 134, கூட்டணியாக 159 ஜெயிச்சிருக்காங்க. இது கூட்டணி தான் இது. ஸோ கூட்டணியாக 95ன்னா 160லேருந்து 95ன்னா 65 சீட்டை விடுறாங்க, கிட்டத்தட்ட 67 சீட்டு வருது. போன முறை கூட்டணியாக அதிமுக 75, ஸோ 68லேருந்து 84 நடுவில் போட்டால் 75, கிட்டத்தட்ட அதிமுக தன்னுடைய ஹோல்டை ரீட்டைன் பண்ணுதுன்றாங்க. இப்படி 3ஆ பிரியுமா? ஏன்னா நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தலை பார்த்தால் திமுக தனியாக கூட்டணியாக இருந்து 40க்கு 40 பாண்டிச்சேரி உட்பட ஜெயிச்சாங்க. ஆனால் அதிமுக 23%, தேமுதிகவோடு கூட்டணியும், என்டிஏன்னு பாஜக, பாமக மற்றும் அமமுகவோட சேர்ந்து 21% எடுத்தாங்க. அப்படி பிரிஞ்சாதான் இந்த மாதிரி ரிசல்ட் வர முடியும். இல்லை 3ஆ பிரிஞ்சா இந்த மாதிரி வரலாம். அதை விட்டுட்டு இப்படி குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நாம் 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். நம்ம கணிச்சது படி கிட்டத்தட்ட ஸ்பிக் மீடியா மற்றும் ரிபப்ளிக் டைம்ஸ் நவ் இது ரெண்டும் என்னுடைய கணிப்பு 105 வரை அதிமுக கூட்டணி எளிதாக வெல்கிறது, 90 சீட்டுகள் வரை திமுக வெல்கிறது. இது வந்து மீதி இழுபறி இருக்கு. அந்த இழுபறி எப்படி மாறலான்னு ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட CNBC நியூஸ் 18 நம்ம அதுதான் தேவப்பிரியா 4ஆம் தூண் கணிப்பாக இருக்கிறது. நாம் 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு சந்திப்போம். 4ஆம் தூண் நேயர்களே, நாம் இப்போ இது 9 கம்பெனிகள் கொடுத்ததை பார்த்தோம். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் தாவேக்கா தனியாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளது என்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனமும், திமுக வரும் என்று ஒரு 4 நிறுவனங்களும், 3 நிறுவனங்கள் அதிமுக கூட்டணி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய குழப்பம் நீடிக்கிறது. நாம் 4ஆம் தூண் சார்பாக கழித்தது படியாக அதிமுக கூட்டணி வெற்றியை நோக்கி போக்குது. கிட்டத்தட்ட 115லிருந்து 125 வரும்னு நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்னு இந்த 4ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை காலை நாம் ஒரு 11 மணிக்கு சந்திப்போம்.